ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் ஜெயராமன். நான் புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் முழுக்க முழுக்க டெய்லரிங் சம்மந்தமான சேனல். அந்த டெய்லர் சம்மந்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு கரெக்டான முறையில் பதில் தரப்படும். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இதில் உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் எனக்கு குறைஞ்சது 25 வருஷம் எனக்கு இதில் அனுபவம் இருக்குது. இந்த டெய்லர் லைனில் நான் 1996 இந்த தொழில் கற்றுக்கிட்டேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் 9th. அப்போ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சப்போ 2 மாதம் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கும். நான் படித்து முடிச்சதெல்லாம் கார்பரேஷன் ஸ்கூலில் தான். அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு 2 மாதம் லீவ் கிடைக்கும்போது அந்த 2 மாதம் சும்மா தான் வீட்டில் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு கார்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கார்மெண்ட்டில் நான் ஹெல்ப்பராக வேலை செய்யும்போது அங்கே உள்ள எனக்கு குருவாக இருக்கிறவர், நீ டெய்லர் லைனில் கற்றுக்கணுனாக்கா நீ முதல்ல ஒரு மிஷின் எடு, தையல் தைக்கிற மிஷின் எடு. அந்த தையல் தைக்கிற மிஷின் இருந்தால் தான் நீ இந்த தொழிலை கண்டினியூவாக கொண்டு போக முடியும், நீ கற்றுக்க முடியும் அப்படின்னு எனக்கு அந்த குரு சொன்னார். அப்போ எனக்கு மாதம் 850 ரூபா சம்பளம். ஒரு மாதம் பூரா வேலை செஞ்சாக்கா எனக்கு 850 ரூபா சம்பளம். அப்போ 2 மாதம் நான் அந்த கார்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். 8 8 16 1700 ரூபா எனக்கு சம்பளமாக கிடைச்சிது. 1700 ரூபா காசு அவர் கையில் நான் கொடுத்தேன். அவர் எனக்கு ஒரு பெடல் மிதிக்கிற மிஷின், தையல் மிஷின் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் இதுவும் சொன்னார், இந்த மிஷின் வச்சுருந்தாக்கா உனக்கு அப்பப்போ உன்னுடைய செலவுக்கும் உன்னுடைய குடும்ப செலவுக்கும் உன்னுடைய ஸ்கூல் செலவுக்கும் இந்த தையல் மிஷின் உனக்கு கண்டிப்பாக சம்பாதிச்சு கொடுக்கும். நீ இந்த மிஷினை எடுத்து போடு, உனக்கு தேவையான செலவுக்கு இந்த காசு உனக்கு கொடுக்கும் இந்த மிஷின் அப்படின்னு சொன்னார். நீ அது இல்லாமல் இந்த தொழில் நீ கற்றுக்கலாம், முறையாக கற்றுக்கலாம், சீக்கிரமாக கற்றுக்கலாம். இப்போ மிஷின் இல்லைனாக்கா 2 நாள் மிஷினில் உட்காருவ, தையல் தைப்ப, ஆர்வம் இருக்கும். 3ஆவது நாள் மிஷின் இல்லாமல் போச்சுன்னா உனக்கு அந்த ஆர்வம் போயிடும். கற்றுக்கிட்ட அந்த வேலையை மறந்துடுவேன். மிஷின் இருக்கும்போது நீ கண்டினியூவாக ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி இந்த தொழிலை நீ கற்றுக்கலாம், உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னோட குரு சொன்ன கட்டளை மீறாமல் நான் அந்த மிஷினை எடுத்து தச்சுக்கிட்டே நான் ஸ்கூல் படித்து முடித்தேன். அதனால் எனக்கு இந்த லைனில் தையல் தொழிலில் எனக்கு 25 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் பெரிய பெரிய பிராண்ட் கார்மெண்ட்லாம் வேலை செஞ்சுருக்கிறேன். அதாவது வேன் யூசன், பீட்டர் இங்கிலாந்து, போலோ, குளோபஸ் கம்பெனி, இது மாதிரி பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனிலாம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் இல்லாமல் ஆளுநர் கடையிலையும் நான் நிறையா வேலை செஞ்சுருக்கேன், அதுக்குள்ள அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைலர் சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் பதில் அளிக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி தையல் சம்பந்தமான கேள்வியாக இருக்கணும். இந்த கேள்விக்கு 100% உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு நல்ல டெய்லராக, இஷ்டான டெய்லராக நீங்கள் மாறலாம், இந்த தொழில் கற்றுக்கலாம். நீங்களும் 10 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு மாஸ்டராகவும் ஆகலாம். அதுக்கு தேவையானது நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கனால நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ அந்த சேனலில் வர வீடியோவை பார்த்து உங்களுடைய தொழிலை நீங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்களும் 10 பேருக்கு வேலை தரலாம். அது இல்லாமல் இந்த தொழில்ன்றது, தையல் தொழில்ன்றது நீங்கள் கிராமத்துலேயும் செய்யலாம், சிட்டிலையும் செய்யலாம். ஏன்னா இது அப்படிப்பட்ட தொழில் தான். சிட்டியில் செஞ்சீங்கன்னா நீங்கள் கார்மெண்ட்ஸ் மூலியமாகவும் செய்யலாம், இல்லை புட்டிங் அது மாதிரி புது புது டிசைன் தைக்கிற கடை மூலியமாகவும் செய்யலாம். கிராமத்தில் இருக்கும்போது நீங்கள் கிராமத்தில் தேவையான துணி ஆர்டர் மூலிமா நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இந்த தொழில்ன்றது உங்களுக்கு சோறு போடுற தொழிலாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை இல்லை, வேலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற தொழிலாக இருக்காது. நீங்கள் இந்த தொழிலை முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த முயற்சியில் எடுக்கிற தொழிலாக இருக்கும். நீங்கள் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற தொழிலாக இருக்கும். இந்த தொழில் ஏற்படுற சந்தேகங்கள் எல்லாமே இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும்.
அது மாதிரி உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும், உங்களுடைய கமெண்ட்ஸ் அனைத்துக்கும் பதில் கண்டிப்பாக கொடுக்க முயற்சிக்கிறேன்.